ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம மொபைலில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே கேலண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கேலண்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் கேலண்டர் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது நீங்கள் கேலண்டரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து கேலண்டரில் வந்து டேட் வந்து ரொம்ப பிழையாக காட்டுது. ஸோ நீங்கள் சரியாக செட் பண்ணாலும் சில டைம்ஸ் வந்து ஒட்டோவாவே வந்து பிழையாக சேஞ்ச் ஆகிறது. இல்லாட்டி வந்து கேலண்டர் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகுனாலும் ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி கேலண்டர் சம்மந்தமா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் கலண்டர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணிட்டு சம்டைம்ஸ் உங்கள் மொபைலில் உள்ள கேலண்டருக்கு வந்து இந்த இடத்துல காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனும் காட்டும். அதை வந்து கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு கேலண்டர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அந்த கேலண்டர் ஆப் வந்து காட்டாமலும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகுன அப்புறமா இதில் சர்ச் பாரில் கேலண்டர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கேலண்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கேலண்டர் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக இந்த கேலண்டர்லேருந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலையும் ஒருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமாவும் ஒரு கேலண்டர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் டேட் அண்ட் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எப்பயுமே வந்து செட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றதுக்கு வந்து போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அந்த டைம் வந்து ஏன்னா செட் ஆட்டோமேட்டிக்கலி போட்டால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டும் டைமுமே செட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்போமா இருந்துச்சுன்னா நம்மளாக தான் டேட் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையுமே வந்து டேட் அண்ட் டைம் வந்து பிழையாக காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இது வந்து செட் ஆட்டோமேட்டிக்கலியில் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி கொள்ளுங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற சமயத்தில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் கேலண்டர் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு இந்த கூகுள் கேலண்டர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி இந்த கூகுள் கேலண்டரையுமே ஒருக்க யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல்லேயும் டிஃபால்ட்டாக உள்ள கேலண்டர் வந்து ஒர்க் ஆகாட்டி இப்படி கூகுள் கேலண்டர் நம்மளால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதில் நிறையவே ஃபீச்சர்ஸும் இருக்குது, நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக கேலண்டரில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.